டாக்டர் அம்பேத்கரை பற்றி படிக்கும் தலைமுறை இருந்தால் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் தகர்க்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஜெய் பீம் அறக்கட்டளை சார்பில் அம்பேத்கரியம் 50 நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மூத்த தலைவர் மகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய திருமாவளவன், காலத்தால் அழியாத அரசியல் அமைப்பை அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கியுள்ளார் என்று தெரிவித்தார். புதிய இந்தியாவை கட்டமைக்க டாக்டர் அம்பேத்கர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர், அடுத்த தலைமுறையினர் அம்பேத்கரை பற்றி அறியாத தலைமுறையாக இருக்கக்கூடாது என்று கூறினார். டாக்டர் அம்பேத்கரை பற்றி படிக்கும் தலைமுறை இருந்தால் ஏற்ற தாழ்வுகள் தகர்க்கப்படும் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். அம்பேத்கரின் சிந்தனைகள் கிராமங்கள் தோறும் போய் சேர வேண்டும். அதற்காக நாம் முன்மொழிந்த முழக்கம்தான் ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகம், ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். அது சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க கற்றுக்கொண்டோமே தவிர அம்பேத்கரின் சிந்தனைகள் என்ன என்கிற அந்த உள்ளடக்கத்தை நாம் இன்னும் உள்வாங்கவில்லை. அந்த கோணத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை புரிந்து கொண்டால் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் ஒரு புதிய இந்தியாவை, சமத்துவ இந்தியாவை, சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்குவார்கள் என்கிற நம்பிக்கை உள்ளது. முன்னதாக ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உரையாற்றினர். அப்போது சமூக விடுதலை மட்டும்தான் அரசியல் விடுதலை என்பதை டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் எடுத்துரைத்தனர். விழாவில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் அம்பேத்கரின் ஆன்மாவை இந்துத்துவ அமைப்பு அழிக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கரின் கொள்கையை யாராலும் திருட முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.